கான்க்ரீட்டாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எதுவும் நம்ம ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, இல்லை அவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு அவர் சைலண்ட்டாக அதுலேருந்து ஒய்ஃபை கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டேஸில் வீக்லி ஒன்ஸ் வந்து காலையில் கார் எடுத்துகிட்டு அவங்க வந்து அது யூஎஸ் வந்து கனடா பார்டரில் இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அவங்க கனடா பார்டர் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணி போகிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க வந்து கண்டுபிடிச்சிக்கிறாரு என்னென்னா, இவங்க கனடா பார்டர் வரைக்கும் போகிறாங்க. கனடா பார்டரில் இவங்க ஒரு பையனை மீட் பண்ணுறாங்க. அவங்க கூட இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வராங்க அப்படிங்கிறத அவர் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பையன் ஒருத்தரை இவங்க பார்க்குறாங்க. அந்த பையனோட ஃபேஸும் அவனோட ஃபீச்சர்ஸும் வந்து இவங்களோட செகண்ட் குழந்தைக்கு அப்படியே இருக்குது அப்படிங்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.